எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவார். பேசும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது, எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லிஸ்ட்டு வந்து நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலாக இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பார்த்தீங்கன்னா சேரன். ஆட்டோகிராஃப் சாங்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்தில் இருந்தேன். யாருக்குமே தெரியாது, நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லையும். அப்போது கார்னரில் உட்காந்துருந்தேன். அப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்து மார்த்துட்டு சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியுமா அப்படின்னு அப்போவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சேரன்பா.